ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோ, இறைவாராதனை செய்கிறோ. கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, ஆவியானவரே, இந்த காலையில் நீங்கள் என்னை தட்டி எழுப்பினதற்கு உமக்கு நன்றி. நீர் எங்களை பாதுகாத்ததற்கு நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசப்போவதற்கு நன்றி அப்பா. நீர் எங்களை தேற்றினதற்கு உமக்கு நன்றி அப்பா. இன்று என் குற்றங்களை எல்லாம் நீர் மன்னித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இன்று நீர் எங்களை வழிநடத்தப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. இன்றும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆவியானவரே. தனிமையின் பாதை, பழைய வாழ்க்கை போச்சு, புதிய வாழ்க்கையை தருவார். ரோமர் 8:26 சொல்வதைப் போல, சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக தூய ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். தாம் அழுகிறப்போ வார்த்தை இல்லாமல் ஆவியானவரே என்று சொல்லி பிதாவிடம் பேசுகிறார். நமக்காக பரிந்து பேசுவார். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவியார் தங்கும் கோவில். இந்த கோவிலுக்குள்ளே போகணும்னு இல்லை, கோவில் நமக்குள்ளவே இருக்கு. உள்ள தாழ்பாடு போட்டு வச்சிருக்கிறோம். இந்த கோவிலை திறங்க. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். கூகுள் மேப் தப்பு பண்ணலாம், ஆவியானவர் தப்பு பண்ண மாட்டார். ஆமென். உலகம் மறந்தாலும் ஆவியானவர் உன்னை மறக்க மாட்டார். ஆமென். அவர் தேற்றுபவர். தூய ஆவியார் அனைத்தையும் உங்களுக்கு கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று இயேசு சொன்னார். உலகம் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உலகம் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏன் ஆவியானவருக்கு நன்றி சொல்கிறான்? ஏன் ஆவியானவருக்கு நன்றி சொல்கிறான்? ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் பேராவலோடு காத்திருக்கிறோம். அவர் நம்மை தேற்றுபவர், தேற்றளவானவர், நம்மை வழிநடத்துபவர், நம்மில் வாழ்பவர், நமக்காக பரிந்து பேசுபவர், நம்மை புதுப்பிப்பவர். தூய ஆவியார் மூலம் புதுப்பித்தலும் நடைபெறும். பழைய வாழ்க்கை போச்சு, புதிய வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆவியானவரே, நீர் என்னை மறக்காமல் இந்த காலை பொழுதிலே தட்டி எழுப்பியதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. சங்கீதம் 25:16 வாசிக்கலாம். சங்கீதம் 25:16. ஆமென். என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும். என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும். ஏனெனில் நான் துணையற்றவன். ஏனெனில் நான் துணையற்றவன்.
துயருறுபவன். துயருறுபவன். ஆமென். என்னை நோக்கி இறங்கும். நான் தனிமையாக இருக்கிறேன். யாரெல்லாம் இன்னைக்கு தனிமை கூட வாட்டுதா? தனிமையாக இருக்கிறேன். ஆவியானவர் சொல்றார், நான் உன்னோடு இருக்கிறேன். என்னை நோக்கி எனக்கு இறங்கும். நான் தனிமையாக இருக்கிறேன், தனித்தவளாக இருக்கிறேன், தனித்தவனாக இருக்கிறேன், துன்புற்று வேதனையில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ள இருக்கிறாய். தனிமை என்பது ஒரு சாபம் அல்ல. தனிமை என்பது கடவுளுடைய சந்திப்பு அறை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவளை சந்திக்க வந்திருக்கிறோம். நேற்று பார்த்தோம், உள்ளத்தின் கதவை தட்டுகிறேன், மகனே மகளே நீ வருவாயோ, என் குரலை கேட்டு திறவாயோன்னு சொல்லி ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். நாம் உள் கதவறையில் சென்று உள் அறையில் தாழ்பாளை போட்டு அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். தனிமை. உலகில் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க. ஃபோனில் எத்தனையோ கான்டாக்ட் இருக்கு. வாட்ஸ்அப்பில் எத்தனையோ குரூப் இருக்கு. ஆனால் என் உள்ள சொல்லுது, நான் தனியாக இருக்கேன். ஆள் இல்லாத தனிமை, வீட்டில் யாரும் இல்லை என்ற ஒரு தனிமை. ஆள் இருந்தும் தனிமை, வீட்டில் எல்லாரும் இருந்தும் யாரும் என்ன புரிஞ்சுக்கலப்பா, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கப்பா. இந்த அளவுக்கு நான் அன்பு செய்கிறேன்னு சொல்லி என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்க. இன்னைக்கு இந்த 2 தனிமைக்கு மருந்து இருக்கு. மருந்து இருக்குது. தனிமையின் பாதை. தொடக்க நூல் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தொடக்க நூல் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆமென். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க. ஆமென். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க, ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். ஒரு ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். ஆமென். ஆமென். யாக்கோபு தனித்திருந்தார். பயத்தின் தனிமை. ஆமென். பயத்தின் தனிமை. வானதூதர் சப்போர்ட் பண்ணுவார், பயப்படார். அண்ணன் ஏசா கொல்ல வரான், மனைவி பிள்ளைகளை எல்லாம் அனுப்பிட்டான், இரவில் தனியா. அந்த தனிமையில் தான் கடவுள் அவனை தொட்டார். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு தனித்திருந்தார். ஒரு மனுஷன் பொழுது விடியும் வரை அவரோடு மற்போர் செய்து கொண்டார். தனிமையில் தான் கடவுள் உன்னை தொடுவார். அல்லேலூயா. 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 தொட்டபோதுதான் யாக்கோபு என்ற பெயரை, ஏமாற்றுகிறவர் என்ற பெயரை மாற்றி அவனை இஸ்ரவேல் என்று மாற்றினார். ஆமென். அப்போ இந்த பயத்தின் தனிமையில் நீ இருக்கிறேன்னு சொன்னா உன்னுடைய பெயரை மாற்றுவார். ஆமென். உன்னுடைய பெயரை மாற்றுவார் என்பார். தாவீது பார்த்தீர்கள் என்று சொன்னால் குகையில தனிமையா இருக்கார். திருப்பாடல் 142:4 மிக அழகாக சொல்லும். திருப்பாடல் 142 4ஆம் வசனம். வலப்புறம் கவனித்து பார்க்கின்றேன். வலப்புறம் கவனித்து பார்க்கிறேன், என்னை கவனிப்பார் எவரும் என்னை இல்லை. கவனிப்பார் யாரும் இல்லை. எனக்கு புகலிடம் இல்லாமற் போயிற்று. எனக்கு புகலிடம் இல்லாமல் போயிற்று.
என் நலத்தில் அக்கறை கொள்பவர் எவரும் இல்லை. என் நலத்தில் அக்கறை கொள்பவர் எவரும் இல்லை. மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம் அந்த வசனத்தை. வலப்புறம் கவனித்து பார்க்கின்றேன். வலப்புறம் கவனித்து பார்க்கிறேன். என்னை கவனிப்பார் எவரும் என்னை இல்லை. கவனிப்பார் யாரும் இல்லை. எனக்கு புகலிடம் இல்லாமல் போயிற்று. எனக்கு புகலிடம் இல்லாமல் போயிற்று. என் நலத்தில் அக்கறை கொள்பவர் எவரும் இல்லை. என் நலத்தில் அக்கறை கொள்பவர் எவரும். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறியா? தனிமையா இருக்கிறியா? தனிமையா இருக்கிறியா? நீ போகும்போதும் உள்ளே வரும் பொழுது அவர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். நீ எங்க போனாலும் பக்கத்தில் இருக்க. ஆமென். அப்ப தாவீது குகையினுடைய தனிமையில இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆடு மேய்த்த குகையில் தனியாக இருக்கிறான். ஆமென். அங்கதான் சங்கீதம் 142 எழுதுகிறார் தாவீது. அந்த தனிமை அவனை ஒரு கவிஞனாக்கியது. ஆமென். குகையின் தனிமை. நீ தனிமையாக இருக்கும்போது சங்கீதங்களை தருவார், பாடல்களை தருவார், புது பாடல்களை தருவார். நீ தனிமை இல்லை. நீ தனிமை இல்லை. ஆண்டவர் உன்னோடு இருக்கார். அஞ்சாதே, திகையாதே, நான். அதனால தான் ஏசாயா 55:8 மிக அழகாக சொல்லும், என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல. ஆமென். தனிமை. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தாவீது தனிமை, யாக்கோபு தனிமை, இயேசுவுக்கே அந்த தனிமை, சிலுவையின் தனிமை. இயேசுவுக்கு சிலுவையின் தனிமை. எப்படி? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? 12 சீடரும் ஓடிட்டாங்க. பிதாவும் முகத்தை திருப்பிட்டார். இதுதான் உலகிலேயே பெரிய தனிமை. நீ தனிமையில் இருக்கும் பொழுது நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் என்று சொல்ல. நீ தனிமையில் இருக்கும்போது நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். அதான் என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, ஆமென். உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல. ஆமென். இயேசுடைய சிலுவையின் தனிமை. பிதாவே ஒரு நிமிஷம் கைவிட்டார். அதான் சொல்வார், ஒரு நொடி பொழுதே நான் உன்னை கை நெகிழ்ந்தேன், என் நீதியின் விளக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆமென். இயேசுவுக்கு அந்த நிலை. நீங்களும் நானும் என்ன எம்மாத்திரம். தனிமையில் இருக்கும் பொழுதுதான் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். ஆண்டவரோடு தனிமையில் பேச முடியும். இந்த தனிமை நம்மளை நிறைய காரியங்களை உணர்த்தும். ஆமென். நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் என்று சொல்ல வைக்கும். ஆமென். இயேசுவின் தனிமை. உன்னுடைய தனிமைக்கு அதுதான் மருந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ தனிமையில் கடவுள் நமக்கு என்ன செய்கிறார்? தனிமையில் ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். ஆமென். தொடக்க நூல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகார், வாசிக்கலாமா? ஆகார் பாலைவன. அப்பொழுது என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் நீர் என்று பெயரிட்டு அழைத்தாள். ஆமென். ஆமென். ஆகார் பாலைவனத்தில் தனியா அழுதப்போ சொன்ன வார்த்தை. நீ தனிமையில் இருக்கும்போது தான் நீ உன்னை புரிஞ்சுக்க முடியும். ஆமென். எல்லாரோட இருக்கும்போது உன்னை புரிஞ்சுக்கவே முடியாது. பல பிரச்சனை உனக்கு இருக்கும். நீ தனிமை இருக்கிறியா, அப்படி உன்னையே நீ புரிஞ்சுக்குவ. ஆமென். ஆழத்தை இழுக்கும். ஆழத்தை கூப்பிடு. பிரச்சனையை கூப்பிடும். நீ தனிமை இல்லையா?
என்னை காண்கின்ற இறைவன் சொல்லி துதிக்கிறார். யாரும் பார்க்காத கண்ணீரை அவர் பார்க்கிறார். ஆமென். அவர் உன்னை பார்க்கிறார் மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே. அதனால்தான் ஏசாயா 55:9 சொல்வதைப் போல, மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. ஆமென். அவருடைய எண்ணம் உயர்ந்திருக்கிறது. ஆகாரின் கண்ணீரை கண்டார். ஆகாரின் குழந்தையோடு கடவுள் இருந்தார். நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே கண்களை திறந்தருளும். நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே கண்களை திறந்தருளும். ஆகாரின் கண்களை திறந்தார். அவள் உடனே நீர் என்னை காண்கின்ற இறைவன் என்று பெயர் வைக்கிறார். ஆமென். ஆகாரின் அழுகுரல் ஆண்டவருக்கு கேட்டது. உன் சந்ததியை பெரிய இனமாக்குவேன் என்ற வாக்குத்தத்தம், ஆபிரகாமோடு கொடுத்த வாக்குத்தத்தம், ஆகார் வழியாக ஒரு சந்ததி நிறைவேறுகிறது. ஆமென். ஆமன் பாந்தர்களே, ஆண்டவர் எல்லாம் அவருடைய பிளான் படியே செய்கிறாரு. நமக்கு தான் அது மாற்று கருத்தாக தெரிகிறது. அவருக்கு என்ன பிளான் அதான் செய்வார். தனிமையில் கடவுள் உன்னை வேற என்ன செய்வார்னு சொன்னா, அவர் உன்னோடு அமர்கிறார். ஆமென். அதனால தான் யோவான் செய்தி 14:18 சொல்லுவார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், ஆமென். உங்களிடம் திரும்பி வருவேன். ஆமென். திக்கற்றவர் என்று சொன்னால் அடிமையாக இருக்கணும், ஆர்ஃபனில் இருக்கிறவங்க. சில பிள்ளைங்கள்லாம் அனாதை ஆசிரமங்கள் இருக்குது. தனிமை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, பெற்றோர்கள் அனாதை ஆசிரமம். பிள்ளைகளை கொண்டு போய் தள்ளிடுறாங்க. உன்னால் எனக்கு பிரச்சனை என்று சொல்லி ஆசை காட்டி கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க. சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்த பெற்றோர் இன்னைக்கு நிலைமை என்ன? தனிமை. பிள்ளைகள் பெற்றோர்களை ஆதரிப்பதில்லை, அவர்களுடைய பிஸி. இன்னைக்கு தனிமை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், ஆமென். உங்களிடம் திரும்பி வருவேன். ஆமென். அனாதை உணர்வு. இன்னைக்கு இயேசு சொல்கிறாரு, நான் உன் குடும்பத்தில் ஒரு மெம்பராக இருக்கேன். ஆமென். நான் உன் குடும்பத்தில் ஒரு மெம்பராக இருக்கேன், நீ மறந்து போகிற. இதோ உள்ள கதவரியிலிருந்து தட்டுகிறேன், யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்து, யார் வேணாலும் திறக்கலாம். அல்லேலூயா. யாரு திறந்தாலும் அவர் என்ட்ரி கொடுத்துருவார். ஆமென். அவர் உன்னை பயன்படுத்துவார். ஆமென். எப்படி உன்னை பயன்படுத்துவார்? ஒரு தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், இதோ உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன். ஆமென். உன்னை பயன்படுத்துவார். இப்போ தனிமையில் ஜெயிக்க என்ன செய்யணும்? கதவை திறங்க. கதவை திறங்காம இன்னைக்கு எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மனம் இல்லாமல் தூக்க கலக்கம். சோம்பேறிகளே, எவ்வளவு நேரம் தூக்குவீங்க? எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க உங்களால் முடியாமல் போயிற்றோ? கதவை திறங்க. ஆமென். உன் செல்வங்கள் அமைதியை தந்திடுமோ? நிலை வாழ்வை அது என்றும் பெற்றிடுமோ? நீ உன் செல்வங்கள் அமைதியை தந்திடுமோ?
நிலை வாழ்வை அது என்றும் பெற்றிடுமோ? நீ தடுமாறும் நிலையை நான் கண்டேன், உன்னை விடுவிக்க நான் வந்தேன், உன்னை விடுவிக்க நான் வந்தேன். தனிமை கதவை மூட வைக்கும். உள்ள தாப்பால் போட்டுக்கோ. உள்ள தாப்பால் போட்டுட்டு இருந்தா இயேசு கதவை தட்டுறார், தட்டிகிட்டே இருக்கிறார். வாருங்கள் சொல்லுங்க, வாரம் ஆண்டவரேன்னு வெல்கம் பண்ண மாட்டீங்களா? என் உள்ளத்தில் வாங்க. நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவேன்னு சொல்லி என் தனிமையின் வாழ்க்கை கதவை திறங்க, உள்ளத்தை திறங்க. வசனத்தை பாடுங்க, திருப்பாடலை பாடுங்க. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தால் நீர் என்னோடு இருப்பதால் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. நான் பயப்பட மாட்டேன். எனக்கொன்றும் குறையில்லை, என் இயேசு நலமேய்ப்பன். பச்சையான புல்மேட்டில் நித்தமும் என்னை நடத்துவார், நித்தமும் என்னை நடத்துவார்னு சொல்லி இருள் சூழ்ந்த பள்ளத்தான் நான் நடந்தால் நீர் என்னோடு இருப்பதா நான் எதுக்கும் பயப்படுறேன். பயம் வருதா? பயம் வருதா? சத்தமா சொல்லுங்க. இயேசுவே நீர் என்னோடு இருக்க. இயேசுவே நீர் என்னோடு இருப்பீர். இயேசுவே தெய்வமே என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும் சொல்லி சத்தமா சொல்லுங்க. என்மேல் இரக்கமாயிரான். மனவெளி ஜபமா சொல்லிட்டே இருங்க. இப்பெல்லாம் நீ தனிமையா இருக்கிறியோ, இயேசுவே என் மேல் இரக்கம், இயேசுவே என் மேல் இரக்கம், இயேசுவே என் மேல் இரக்கம், இயேசுவே என் மீது இரக்கமாயிரும். வசனத்தை சொல்லி பாடுங்க. ஆமென். ஒருவரை ஒருவர் தேடுங்க. எப்படி தேடுறது? எப்படி தேடுறது? சபையுரையாளர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சபையுரையாளர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவர் விழுந்தால் மற்றவர் ஒருவர் விழுந்தால் அடுத்தவர் அவரை தூக்கி விடுவார். ஒருவர் விழுந்தால் அடுத்தவர் அவரை தூக்கி விடுவார். தனி மனிதராய் இருப்பவர் விழுந்தால், தனி மனிதராய் இருப்பவர் விழுந்தால் அவரது நிலைமை வருந்தத்தக்கதாகும். அவரது நிலைமை வருந்தத்தக்கதாகும். ஏனெனில் அவரை தூக்கிவிட எவரும் இல்லை. ஏனெனில் அவரை தூக்கிவிட எவரும் இல்லை. ஆமென். ஒருவர் விழுந்தால் மற்றொருவரை தூக்கி விடுவார். தனியாக இருப்பவருக்கோ ஐயோ, உனக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமென். நான் உனக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி நீ தனிமையா இல்லை மகளே, மகனே, சகோதரனே, சகோதரி. அஞ்சாதே, திகையாதே. உலகம் முடிய பெரியதும் நான் உன் கூட இருக்கிறேன், உன் மனசுக்குள்ள இருக்கிறேன், உன் இதயம் என்ன கோவிலில் இருக்கிறேன். ஏன் பயப்படுற? ஆமென். பயப்படாது. இப்போ தனிமையில் இருப்பவர்களுக்கு, தனிமையாக இருக்கிறியா? தனிமை தனிமை. எத்தனை பாசம் என்மேல்
எத்தனை அன்பு என் மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஆண்டவரே, தனிமையின் பாதையில் நடந்த எங்கள் இயேசுவே, எங்களோடு நடக்கிற இயேசுவே, இன்று இந்த செய்தியை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிமை உமக்கு தெரியுமே. ஆமென். யாரும் புரிஞ்சுக்கல என்று அழுதும் இதயத்தை நீர் புரிந்து கொள்ளுவீரப்பா. உன் எண்ணங்கள் என் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் எங்கள் வழிமுறைகள் இல்லைன்னு சொன்னீங்க. யாரும் புரிஞ்சுக்கல என்று அழும் இதயத்தை நீர் புரிந்து கொள்வீர். நீங்க புரிஞ்சுக்கப்பா. குகையில் இருக்கும் தாவீதுக்கு பாடல் நீங்க தந்தது போல இந்த பிள்ளைகளுக்கும் பாடல்களை கொடுங்கப்பா. இயேசுவேன்னு சொல்லி, இரக்கமாயிரும் என்று சொல்லி, இயேசுவே இரக்கமாயிரும், இயேசுவே இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே இயேசுவே. குகையில் இருந்த தாவீதுக்கு பாட்டு கொடுத்தீங்க, குகையில் இருந்த தாவீதுக்கு பாட்டை கொடுத்தீங்கப்பா. எங்களுக்கும் புது பாடலை தாங்கப்பா. ஆமென். நாங்கள் தனியாக இல்லை, எங்களோடு நீ தங்க மாட்டவரே. ஆமென். எங்களோடு தங்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நாங்கள் தனிமையில் இருக்கும்போது நீர் எங்களோடு இருக்கிற. ஆமென். என்னை நோக்கி எனக்கு இறங்கும், நான் தனித்தவன் துன்புறுவோன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லு. என் வலப்பக்கத்தில் பாருங்க, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு புகலிடம் இல்லை. ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் காதறுகிறேன். நீரே என் புகலிடம். பாலூட்டும் தாய் தன் குழந்தையை மறப்பாளோ, நானோ உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். இதோ உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன் என்று சொன்னவரே. ஆமென். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன் என்று சொன்னவர். ஆமென். உங்களோடு என்றும் இருக்கும்படி வேறொரு துணையாளர் அவரே, தூய ஆவியார் அவரே அனைத்தையும் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்று சொன்னவரே. ஆமென். சொல் வடிவம் பெற முடியாத தமது பெருமூச்சுகளின் வாயிலாக தூய ஆவியார் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொன்னவரே. ஆமென். இதோ எங்களுடைய உடல் கடவுளிடந்து பெற்ற தூய ஆவியார் தங்கும் கோவில். ஆண்டவரே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்களாக இருக்கு. தூய ஆவியானவர்களிடம் வரும்பொழுது கடவுளுடைய வல்லமையை பெற்று எனக்கு சாட்சிகளாக இருப்பீர் என்று சொன்னேன். ஆமென். இதோ வாசல் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் என் குரலை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் புகுந்து அவனோடு உணவு அருந்துவேன். ஆமென். ஒளி உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். இருளில் இருந்துட்டு ஒளியை பார்க்குறீங்க, ஒளி பிரகாசமாக இருக்கும். நீ இருளில் இருக்கிற, இருளில் இருந்துட்டு நீ பார்க்குற, ஒளியில் இருந்துட்டு பார், ஒளிக்கு பார். ஆமென். காரிருள் ஒளியை தந்திடுமோ, தீமைகள் நன்மையை பெற்றிடுமோ, நீ மனமார உன்னை அழைக்கின்றேன், நான் உன்னோடு உணவருந்த ஆசிக்கிறேன், உன்னோடு உணவருந்த ஆசிக்கிறேன். இருளில் இருந்து கொண்டு வெளிச்சத்துக்கு வா. அடைச்சி கதவை அடைச்சி இருக்கிற, இருளில் இருந்து கொண்டு பார்க்க விரும்புகிற பார்க்கிற, அவர் உன்னை பார்க்க விரும்பினார். நீயோ உன் முகத்தை மறைத்து கொண்டாய், நீயோ உன் முகத்தை மறைத்துக் கொள்கிறாய், கதவை உள்ளே தாழ்பால் இட்டு அடைத்துக் கொள்கிறாய். இதோ வாசல் என்று நான் தட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவர்.
பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தட்டி கொண்டிருக்கிறார். ஆமென். உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறாரு, நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் நான் அமைதியுடன் படுத்துறங்குவேன், எங்கள் ஆண்டவரே நீர் ஒருவரே என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கிறார். ஆமென். அதிகாலையில் தட்டி எழுப்புகிறார். சங்கீதம் மிக அழகாக சொல்லுகிறார். ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும், தாகமாயிருப்பவர்களே தாகமாயிருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள். காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். ஆமென். தாகமாயிருப்பவர்களே, தாகமாயிருப்பவர்கள் என்னிடத்தில் வரட்டும். ஆமென். திருவழிப்பாடில் மிக அழகாக வாசித்தோம். மீண்டும் திருவழிப்பாடு 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். திருவழிப்பாடு 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமென். பின்னர் அவர் என்னிடம் கூறியது, எல்லாம் நிறைவேறிவிட்டது. அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே. தாகமாய் இருப்போருக்கு வாழ்வளிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் குடிக்க கொடுப்பேன். ஆமென். எல்லாம் நிறைவேறிவிட்டது. அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே. தாகமாயிருப்போருக்கு வாழ்வளிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் குடிக்க கொடுப்பேன். இலவசம். ஆமென். இலவசமாய். அப்ப வெற்றி பெற்றோர் இவற்றை உரிமை பேராக பெற்றுக்கொள்வார். ஆமென். அடுத்த வசனம் அழகாக சொல்லு, நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பார். ஆமென். இதோ உள்ள கதவிருந்து தட்டி கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தேவன். அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே. தாகமாயிருப்போருக்கு வாழ்வளிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் கொடுப்பேன். ஆமென். கொடையாக பெற்றீர்கள், கொடையாக கொடுங்கள். ஆமென். ஊக்கமூட்டுங்கள், ஒருவர் மற்றவரை ஊக்கமூட்டுங்க. அவருடைய சமூகத்தில் உண்மையாக இருங்க. ஆமென். தாகத்தோடு இருங்க. அப்பா, எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்ற அந்த பாசம் உங்களை அப்படியே அப்பா போய் அரணிச்சுக்கணும். அவர் அரவணைக்க இருகரம் விரித்தவராய் நிற்கிறார். நீயோ ஒதுங்கி 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 போற. அவருடைய அரவணைப்புக்குள்ளே நீ வரமாட்டேங்கிற. உனக்குள்ள இருக்கிற அந்த பலவீனம் இன்னைக்கு சோதிச்சு பார். எனக்குள்ள என்ன பலவீனம் இருக்கு, நான் வெளியில வரணும். நான் அதுக்குள்ளவே இருக்கிறேன், நான் இன்னைக்கு நான் வெளியில வரேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 ஆமென்.